இந்த பேஷண்ட் பிரெக்னன்சி பாசிட்டிவ் கார்டு காமிக்கும் போது லெனின் சார் இங்கே இருந்தார். அப்போ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் குழந்தை பிறந்து வரும்பொழுது உங்களுக்கு பைக் வாங்கி லெனின் சார் கிஃப்ட் பண்ணுவேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராமிஸ் பண்ணதுனால அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு ஆக்சுவலி பைக் வாங்கி கொடுத்தாங்க. எப்பயுமே வந்துட்டு வீடியோவாக நம்ம பதிவு பண்ண மாட்டோம். ஆனால் இது போடலைன்னா லெனின் சார் அன்னைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றலையோ அதை வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து சும்மா வாய் வார்த்தைக்கு வீடியோ காண்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க ஆனால் அது செய்யலை, அது செய்யலைன்றதாயிடும். நான் சொன்ன விஷயம்னா கூட பிரச்சனை இல்லை. லெனின் சார் வந்துட்டு ஒரு குழந்தை மனசுடையவர். எப்பயுமே நம்ம வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியவே கூடாது. நம்ம கொடுத்துறத சொல்லிட்டோம்னாவே அது புண்ணியம் இல்லை நினைக்கக்கூடிய லெனின் சார். இது வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப நினைச்சிட்டேன். இது வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா சார் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அவங்க மாசமா இருந்து வந்தப்பயே சார் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பா இவங்களுக்கு பைக் வாங்கி தரவேன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாம இருக்க முடியும், தெரியப்படுத்தாம இருக்க முடியாத. ஆனா அன்னைக்கு வாக்கு கொடுத்தாங்க. இவங்க சும்மா வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க. நிறைய செஞ்சிருக்கீங்க. கண்ணுக்கு தெரியாத பேஷண்ட்டுக்கும் நிறைய நம்ம ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம். ஆனா எதையுமே சொல்றது கிடையாது. ஆனால் இது வந்து சார் வாக்கு கொடுத்தது. வாக்கு கொடுத்தா நம்ம இன்னைக்கு நிறைவேற்றுறோம். அதை கண்டிப்பாக வெளியில் சொல்லியே ஆகும். இதை பார்த்து 4 பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணும்னு சொல்லி முன் வருவாங்க. அப்புறம் உங்களை பார்த்து தான் வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் நிறைய இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டு நல்லா மக்களுக்கு செய்வாங்க. ஸோ இது நிறைய பேர் பார்த்து இன்ஸ்பயராக ஆவாங்க. அப்புறம் அன்னைக்கு லெனின் சார் வந்து நான் நீங்க குழந்தை பிறந்தப்போ பைக் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன வாக்கு நிறைவேற்றாம போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம வெளியே போய் வீடியோ போடுறோம். கண்டிப்பா அவங்களும் வந்துட்டாங்க. கரெக்டா இன்னைக்கு வந்துட்டாங்க. எல்லாம் ரெடியா இருக்காங்க. புது பைக் ரெடியா இருக்கு. சர்ப்ரைஸ் பண்ண போறோம். இப்ப குழந்தை பிறந்து நீங்க வரும்பொழுது பைக் வாங்கி கொடுப்பேன் லெனின் சார் சொல்லி தான் இன்னைக்கு லெனின் சார் அஸ்வின் வந்திருக்காங்க. ஆனா அவங்க வீடியோக்கு வருவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்ப நம்ம போய் போட்டுருமாக்கா? போய் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சாரையும் அஸ்வினிக்கு வரமாட்டாங்க. லெனின் சார் ரொம்ப கூச்சப்படுவாங்க. வருவாங்க கண்டிப்பா. நான் சார் தானே சொன்னாங்க பூஜா அம்மா மாதிரி. ஆமா, கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் அது போயிடும். அப்ப வெளியே போய் வீடியோ போட்டுருவா. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறந்த குழந்தைங்களோட போட்டோஸ் நான் வச்சிருக்கேன். இது வரைக்கும் நிறைய ஆயிரக்கணக்கில் கன்சீவ் ஆக்கியிருக்கோம். என்கிட்ட பிறந்த குழந்தை இது. இன்னொரு குழந்தை கொடுங்க. அந்த குழந்தை இந்த கையில் வச்சுக்கோ. ஓகே, இவங்கெல்லாம் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறந்த குழந்தைங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுல என்னன்னா, இந்த குழந்தை வந்து மாசம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுருவாங்க. வாங்க வாங்க, இங்க பக்கத்துல வாங்க. இவங்க 2 பேரும் தோகை மயல் அப்படின்ற ஊர்ல இருந்து வந்தாங்க. இந்த அம்மாச்சுக்கும் அழக்கூடாது, சிரிச்சுட்டு தோகை மயில்ன்ற ஊர்ல இருந்து வந்தாங்க. அவங்க வந்தப்ப என்ன ஆச்சுன்னா, ஒருத்தவங்கிட்ட வண்டி ஒரு ஓசியில வாங்கிட்டு வந்தாராம். அந்த ஊர்ல இங்க பஸ் வசதி இல்ல. அப்ப அவர் சொல்லியிருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லா வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்களாம். இவனும் அம்மாக்கு அம்மா இங்க அம்மாட்ட கூப்பிடுவோம். அந்த ஊர்ல இருந்து வந்தப்ப அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா வண்டி நீங்க ஓசியில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சரி வாங்கின்னு வந்துட்டாரு. வந்தப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க வந்து கிளினிக்குள்ள நுழைஞ்சோடனே அவர் வந்து என் வண்டி உடனே வேணும், 5 நிமிஷத்துல வேணும்னு சொல்லிட்டாங்க. உள்ள வந்து இந்த தம்பி அழுதுகிட்டே ரூம்குள்ள வந்தார். என் ரூம்குள்ள அழுதுகிட்டே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க, நான் வாங்கி வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக 2 பேரும். நான் உடனே உங்களுக்கு நான் 10 பிரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதனால பிரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் மருந்து ஃப்ரீயா கொடுத்துட்டேன். அப்புறம் இவங்க மாசமாய் வந்தாங்க. இவங்க மாசமாய் வந்த அன்னைக்கு எப்பயுமே பேஷண்ட்ஸை போட மாட்டேன். ஆனா இது வந்து தம்பி தங்கச்சி ஆயிட்டாங்க. இப்ப இவங்க வந்த அன்னைக்கு லெனின் சார் வந்துட்டாரு. லெனின் சார் என்ன சொல்லிட்டாரு, நீங்க குழந்தை பிறந்து தூக்கிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி தரேன்ட்டாரு. இது வந்து லெனின் சார். ஆமா, இவங்க குழந்தை பிறந்து இன்னைக்கு தூக்கிட்டு வர்றதா துளசி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி முதலே ஒரு நாள் வந்துட்டாங்க. நான் போட்டோ எடுத்து ரீல்ஸ் போட்டேன். அன்னைக்கு மாஸ்க் போட்டுட்டேன். ஆனா இப்போ இவங்க கிட்டயே வந்து சர்ப்ரைஸா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா இவங்க பேர்ல தானே வண்டி வாங்க முடியும். இவங்க ஆதார் கார்டு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. தம்பி கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இன்னைக்கு வந்து நல்ல நாள் நம்ம வந்துட்டு எல்லாம் சேர்ந்து அந்த வண்டிய ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல ஏழ்மையில இருந்து மகாலட்சுமி பிறந்திருக்கல. அதனால நம்ம வந்துட்டு இன்னைக்கு தம்பிக்கு பாப்பாக்கெல்லாம் புது வண்டி கொடுக்க போறோம். ஃப்ரைடே சதுர்த்தி நல்ல நாள். அதனால இன்னைக்கு கொடுக்க போறோம். இன்னைக்கு 2 பேர் வந்துட்டு குழந்தை இல்லாம குழந்தைக்காண்டி வந்திருக்காங்க. அவங்க பேச நான் காமிக்கல, ஏன்னா எந்த பேஷண்டோட பேசி காமிக்க மாட்டேன்.
அவங்களுக்கு நீங்க பெரியவங்களா இருக்கீங்க, இந்தாங்க நீங்க உங்க கையால அவங்களுக்கும் வளையல் மட்டும் கொடுத்துருங்க. நீங்க அடுத்த மாசமாய் வரணும். நான் வந்து ஆமா இன்னொரு பெரியவங்க யாருக்கீங்க? அம்மா நீங்க வாங்க, குழந்தைய வச்சிருக்கோங்க. யாராவது சரி வாங்க, யாராவது அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். அந்த பக்கம் என்னங்க இந்த வளையல் நீங்க உங்க கையால போட்டுருங்க. இந்த 2 பேருக்கும் பிரிச்சு போடுங்க. நீங்க 2 நீங்க 2 நீங்க 2 அவங்க 2 கொடுங்க. சோ எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பிளஸ் பண்ணி எல்லாரும் இங்க வர எல்லாரும் கன்சீவ் ஆயிடுறாங்க, எல்லாரும் இது பண்ணிடுறாங்க. மருந்து பாதி மீதி வந்து நிச்சயமா நான் கடவுளுக்கும் உங்க எல்லாரும் மாதிரி அன்பானவங்களுக்கு தான் சொல்வேன். அண்ட் வந்து நம்மளுக்கு யாரும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத எங்கேயோ இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது வேற எங்கேயுமே இருக்காது. அதனால இவங்களுக்கு இன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து என்னோட சார்பில் என்னோட உறவுகளா நீங்க இப்ப அந்த வண்டியை உங்களுக்கு கொடுக்க போறீங்க. ஓகே வாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஓகே இந்த கை கொடுங்க. இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கணும், வாழ்க்கையை உயர்த்தணும், போக்கில் வந்து துணையா இருக்கணும், எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்க்கையில வறுமையிலிருந்து மீண்டு எங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்க ஆசை. எடுத்துக்கோங்க, வந்து ஏறுங்க. ஆமா பாப்பா உட்காந்து டக்குனு இருக்குமா போட்டி பார்த்து வண்டியில பாப்பா பேர் எழுதிருக்கோம். ஏறிடுவீரா? புடிச்சுக்கணுமா? பாப்பா நல்லா புடிச்சுக்கணும். ஏய் சூப்பரா இருக்குமா வண்டி. கார்ல இருந்து பார்த்து 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 சூப்பர். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? புது வண்டி ஃபீலிங். சீக்கிரம் நீங்க சொந்த வீடு கட்டணும், ஓடு வீட்ல இருந்து மாறணும், உங்க வாழ்க்கையில உயரணும். நான் ப்ரே பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து வண்டி இல்லாமல் பஸ்ஸு போஸ் வண்டி வாங்கிட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு போனேன். மேம் வந்து பார்த்தேன், குழந்தையும் கிடச்சிது, வண்டியும் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் தம்பி, வாழ்த்துக்கள். நல்லபடியா போயிட்டு வாங்க. அழுகக்கூடாது, யார்கிட்ட வந்தாலும். என்கிட்ட பிறந்த பிள்ளை அழுகலாமா? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியாடா? சரி.